இல்லை சாரி, என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து என் ஃபேமிலி மொத்தமாக ஒரு 25 பேரை கூட்டு போகணும்னு நினச்சேன். அதுக்கு புக் பண்ணுறது காசு இல்லை, அந்த காசை அவன் போட்டான். ஸோ இந்த படம் அவன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். இவர் வந்து பாரம் திரைப்படத்துடைய ரைட்டர், நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் அது. அண்ட் சைஸ் 0 திரைப்படத்துடைய ரைட்டர். அண்ட் அதே மாதிரி இவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் காலங்களில் அவள் வசந்தம். அண்ட் இரண்டாவது படம் பன் பட்டர் ஜாம். டிரெக்டர் ராகவ் அவர்களை மேடை கலைக்கிறேன். இல்லை, நான் வரும்போதே என்ன பயத்தில் வந்தேன்னா, நான் இங்கே வந்து நிற்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்களோ, பிளாங்காக இருக்குமோன்ற பயத்தில் தான் நான் கிளம்பி வந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐம் ரியலி வெரி சாரி. எனக்கு எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் மீடியா தான் ஹீரோஸ். நான் இது எனக்கு கிடைக்கிற மெடல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரலை. பட் ஸ்டில் அந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான என் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்த, நான் நல்லா தான் எடுத்துருக்கோம், ஆனால் பட் சம் ரீசன் போய் சேரலாங்கிற மாதிரி எனக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துனது வந்து ப்ரெஸ் தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜான்சன் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நான் ரொம்ப, ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் இனிமேல் யாரை தேங்க் பண்ணுறேன்னு தெரியல. எல்லா தேங்க்ஸையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. என் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எடுக்க பார்த்தீங்க. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னோட சொத்து. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. வாங்க ப்ளீஸ் சதீஷ். நான் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்துச்சு. கடைசி இது ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. அது குரு எங்க குரு, வாங்க குரு. இவங்க தான் என்னோட டீம், என்னோட சப்போர்ட். குரு, ஆதில் ஹுசைன். இது வந்து இவரோட முதல் படம். மதுரையிலேருந்து கிளம்பி வந்த ஒரு ஹம்பிளான ஒரு பையன். எந்த பேக்ரவுண்டுமே எனக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஆளுங்கள்லாம் வளரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கணுன்றது நான் ரொம்ப மனசில் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு பையன் அவன். அண்ட் தென் சதீஷ், என்னோட பில்லர். பயங்கர எனக்கு ஆக்சுவலாக நான் படம் எடுக்கிறனோ இல்லையோ, ரொம்ப வருஷமாக என் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கார். எதுக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் படமே எடுக்கலை. ஆனால் இருந்துட்டு அப்பயும் பொறுமையாக என் கூட இருப்பார். எனக்காக எல்லா வேலையும் செய்வார். நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவும் என்கிட்ட இருக்காது. பட் ஸ்டில் வந்து சப்போர்ட்டிவாக எப்போயுமே என் கூட இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணால் டக்குன்னு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சச்ச பில்லர். தேங்க்யூ சதீஷ். அண்டு ரோசர், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பையன். ரோசர் வந்து எதை வேணால் மேஜிக்கலாக, இந்த நீங்கள் வந்துட்டண்டா ராஜா வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரோசர் தான் பண்ணார். நிறையா ப்ரோமோ வீடியோஸ் வந்து அவர் பயங்கர சூப்பராக கட் பண்ணுவார். இஸ் கோயிங் டு பி அ பிக் ஃபில்ம் மேக்கர் சூன். அண்ட் இவங்க தான் என்னோட டீமு. வேறு ஆதில் ஹுசைன், என்னோட இன்னொரு அசிஸ்டண்ட் ஆதில் ஹுசைன். அவர் வரலன்னு தெரில. ஓகே, நீங்களாம் போகலாம்ப்பா, நீங்கள் போகலாம். நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஹோப் இஸ் த ஒன்லி பெஸ்ட் திங், மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாங்க் ரிடம்ஷனில் வந்து ஒரு டயலாக் வரும். அது மாதிரி எனக்கு மொதல் படம் சரியாக போகல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம், அவ்வளோதான், நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான். என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன், சதீஷ் சினிமாவாலா. எனக்கு வந்து படம் என்னை கண்ணை மூடி நம்புகிற ஒரே ஆள்னா சதீஷ் சினிமா. அவன் தான், சதீஷ் தான். என்னை பற்றி போய் எல்லாட்டையும் போய் சொல்லுவான், நல்ல கதை வச்சுருக்காரு, நல்ல டேலண்டட்ரான். என்னை பற்றி அவ்வளோ பேர்கிட்ட வந்து இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லியிருக்கான். அவ்வளோ இடத்துல போய் என்னை புஷ் பண்ணுவான். எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல், உன்கிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும், இந்தா 25,000 வச்சுக்கோ, இந்தா 50,000 வச்சுக்கோன்னு அசால்ட்டாக போடுவான். அந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சதீஷ். அப்போது மொதல் படம் எடுக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னா, இல்லை சாரி, என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து என் ஃபேமிலி மொத்தமாக ஒரு 25 பேரை கூட்டு போகணும்னு நினச்சேன். அதுக்கு புக் பண்ணுறது காசு இல்லை, அந்த காசை அவன் போட்டான்.
ஸோ இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். அண்ட் தென் என்னோட ப்ரொடியூசர், சச் அ கிரேட் ப்ரொடியூசர். இது மாதிரி எவ்ரி ஒன் ஷுட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொடியூசர். அதுதான் என்னோட இது. ஏன்னா நம்ம நிறைய யோசிப்போம், நிறையா சிஜிலெலாம் படிக்கும்போது நம்ம வந்து அப்படி எடுக்கணும், ஸ்டான்லி கியூப்ரிக் மாதிரி எடுக்கணும், லூயி புன்வெல் மாதிரி டைரக்ஷன் பண்ணணும், அப்படி இப்படின்னு நம்ம 1008 தாட் ப்ராசஸோடு உள்ளே வரும்போது இங்கே சினிமா வேறு மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நம்ம சொல்ல வர கதைகள் வேணான்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்போ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நான் எழுதி சரி ஓகே நமக்கு நடக்காதோன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு சதீஷ் ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அவர்கிட்ட 1 லைன் இருக்குடா, நீ டெவலப் பண்ணி பண்ணுறியா? 1 லைன் இல்லை 6 லைன் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு இப்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சாகணும், நீ என்ன வேணால் சொல்லுன்னு சொன்னேன். அப்படி இறங்கி உள்ளே பண்ண ப்ராஜெக்ட் தான். அந்த கதையை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சுரேஷ், லவ் யூ ஸோ மச் ப்ரோ. இந்த படத்தை வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்னென்னா நான் வேடாங்கல் லென்ஸ்லாம் நான் கேட்ட லென்சிங் ஆகட்டும், நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிசைன்ஸ் முதற்கொண்டு நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடாது, வரையணும்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணார். நான் என்னெல்லாம் ரொம்ப யூனிக்காக பண்ணணும்னு நினச்சேனோ அந்த யூனிக்கான விஷயங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டே இருந்தார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். இந்த படம் நீங்கள் இல்லைனா ஒன்றும் சாத்தியம் இல்லை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாரதி, நான் நிறைய பேரை தேங்க் பண்ண நான் மறந்துட்டேன். அண்ட் மை ஹீரோ முக்கியமாக நான் சொல்லிடுறேன், சச் அ ஃபென்டாஸ்டிக் படி. அவர் வந்து என் படத்தில் நடித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா ஒரு டெபியூ ஃபில்ம் எடுக்கிறோம், புது படம் எடுக்கிறோங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக கேரி பண்ணக்கூடிய ஒரு 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 பர்சன் வேணும். நம்ம சூப்பராக எழுதின லைன்ஸை கூட சுமாராக டெலிவரி பண்ணால் ஒன்றுமே வெளியே தெரியாமல் போயிடும். பட் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். இனிமேல் நான் ராஜு உங்களை நான் வந்து இப்போ நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே நான் ஆக்சுவலாக பிளாங்க் ஆகிட்டேன் எனக்கு எதுவுமே. அண்டு என்னை இங்கே வந்து நிறைய பேர் புகழ்ந்தாங்க, நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நான் படம் பார்த்துட்டு தான் இது மாதிரி பண்ணாங்க. அண்ட் கோகுல் சார், உங்கள் வேர்ட்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நானும் சரி மேடையில் வந்து இப்படியே எமோஷன் கண்ட்ரோல் பண்ண நினச்சேன், முடியல. என்னை அவ்வளோ பேர் பயங்கரமாக நீங்கள் புகழ்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் லவ். அண்டு அதான் இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தது. லைஃப் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான், ஜீரோ, நான் திருப்பியும் சினிமா விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கும்போது அந்த ஹோப் வந்து இந்த படம் தான் எனக்கு கொடுத்தது. ஸோ ஹோப் இஸ் த ஒன்லி குட் திங், மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. சூப்பர் ப்ரோ. அண்ட் இந்த திரைப்படம் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வெற்றியை தேடி தரும். அண்ட் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ.